ஜெகதீப் தன்கர் பதவி விலகலை அடுத்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். மாநிலங்களவை செயலாளர் பிரமோத் சந்திரா மோடியை தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாநிலங்களவை செயலாளர் பிரமோத் சந்திராவை தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜெகதீப் தன்கர் பதவி விலகலை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தற்போது அவர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது அதற்கான பணிகளை தற்பொழுது மத்திய அரசு தொடங்கி இருக்கிறது. துணை ஜனாதிபதி தேர்தல் அலுவலர்களை நியமித்தது தேர்தல் ஆணையம். குறிப்பாக மாநிலங்களவை செயலாளர் பிரமோத் சந்திரா மோடியை தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமித்திருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். மாநிலங்களவை இணை செயலாளரான கரிமா ஜெயின், மாநிலங்களவை இயக்குநர் விஜயகுமார் ஆகியோரை உதவி தேர்தல் அதிகாரியாக தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. உடல்நிலையை காரணம் காட்டி குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருந்தார். குறிப்பாக இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 67(7) படி தனது பதவியில் இருந்து உடனடியாக ராஜினாமா செய்கிறேன் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தார். 74 வயதான ஜெகதீப் தன்கர் 2022 ஆகஸ்ட் மாதம் குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார். அதன்படி அவருக்கான பதவி காலம் என்பது 2027 வரை இருக்கும் போது அவர் தற்பொழுது உடல்நிலையை காரணம் காட்டி அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அவருடைய இந்த திடீர் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த பொறுப்பை ஏற்கப் போவது யார் என்கின்ற அடுத்த கேள்வியும் எழுந்தது. குடியரசு துணைத் தலைவர் தலைவர் எப்படி தேர்வு செய்யப்படுவார்? இதற்கு இந்திய அரசியலமைப்பில் உள்ள வழிகள் என்ன? குடியரசு துணைத் தலைவருக்கான தகுதிகள் என்ன? தேர்தல் ஆணையத்தின் விதிகள் என்ன? இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் துணை ஜனாதிபதி தேர்தல் அலுவலர்களை தேர்தல் ஆணையம் என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை செயலாளர் பிரமோத் சந்திரா மோடியை தேர்தல் நடத்தும் அலுவலராக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. அதே போல மாநிலங்களவை இணை செயலாளரான கரிமா ஜெயின், மாநிலங்களவை இயக்குநர் விஜயகுமார் ஆகியோரை உதவி தேர்தல் அதிகாரியாக தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கிறது. அவர் ராஜினாமா குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த நிலையில அரசியலமைப்பு படி பிரிவு 63(71) மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்வு விதி 1974 கீழ் இந்த தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக எப்போது தேர்தல் நடைபெறும் உள்ளிட்ட விவரங்கள் அடுத்ததாக தெரிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முன்னதாக இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் அலுவலர்களை இந்திய தேர்தல் ஆணையம் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.